இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளெல்லாம் வந்து நிறைய பேர் பிளாக்மெயில் பண்ணிருப்பாங்க. அந்த பிளாக்மெயில ஒரு படம் பெற வச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க. ஜி பிரகாஷ் சார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து படம் தராரு. அது எப்படிலாம் பிளாக்மெயில் பண்ண ஒரு குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. ஜி பிரகாஷ் வந்து ஒருத்தர்கிட்ட வேலை செய்யறாரு. அந்த கொக்கைன் எடுத்துட்டு போறாங்க. அந்த கொக்கைன்ல இருந்து அப்படியே ஸ்டோரி நல்ல லாஸ்ட் வரை சூப்பரா போகுது. நல்ல பயங்கரமா இருக்கு. ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்தோட குழந்தை தான். அந்த குழந்தைய வச்சுதான் பிளாக்மெயில் போயிட்டு இருக்கு. அதுல வந்து கிங்ஸ்லி நான் சொல்ல மறந்துட்டேன். அவரோட காமெடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோரிங் சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா பயங்கரமா இருக்கு காமெடி. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் வேற லெவல். வேற லெவல், ஸ்ரீகாந்த் வேற லெவல், கிங்ஸ் வேற லெவல், ஈரோடி வேற லெவல், அந்த குழந்தை வேற லெவல், எல்லாமே வேற லெவல், படமே வேற லெவல். மஜா படம் செம்மையா இது. என்னங்க படம் இது? பிளாக்மெயிலு செம்மையா எடுத்துக்கிறாரு ஜி பிரகாஷ். ஆக்டிங் வேற லெவலு. இந்த படம் வந்து ஸ்ரீகாந்த் குழந்தை காணாம போயிட்டு ஜி பிரகாஷ் கடத்தி வச்சுக்கிறாரு. அதுல இருந்து கதையை மூவ் ஆகுது. இதான் கதை. இது மூலியமா நான் தெரியுதுன்னா குழந்தைய எல்லாரும் பத்திரமா வச்சுக்கோங்க. அம்மா அப்பா எல்லாம் கூடயே இருங்க. குழந்தை கூட சேஃபா இருங்க. செம்மையா இருக்குது. என் டவுட், ஜிவி பிரகாஷ் ஒரு மியூசிக் பண்றவரு. இந்த படத்துல ஒரு மியூசிக்கே இல்ல. சாம் சிஎஸ் தான் பண்ணிருக்காங்க. பிஜிஎம்லாம் அவ்வளோ இதுல எதுவுமே இல்லை. சவுண்ட் எஃபர்ட் எதுவுமே இல்லை. ஏதோ வந்ததுக்கு ஒரு வாட்டி பார்த்துருப்பாங்க. ஏன்னா நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம்ல, வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால இந்த படத்தை பார்த்துருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த வாரத்துல இந்த படம் ஓகே. ஆமா, இந்த படத்துல வந்து பிளாக்மெயில்னு வச்சிருக்காங்க. ஏன் பிளாக்மெயில்னா குழந்தை கடத்திட்டு அவங்க இது ஏமாத்தி அந்த பணத்தை வாங்குறாங்க. அதனாலதான் பிளாக்மெயில். ஓகே தான், சூப்பரா இருக்கு படம் பிளாக்மெயில். உங்களே நாங்கெல்லாம் பைத்தியமே எங்களுக்கு பிடிச்சிச்சு. அந்த அளவுக்கு படம் ஃபுல்லா ட்விஸ்டா இருந்தது. என்னடா 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 அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நானும் எதிர்பார்க்கல. என்னடா படத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கலாம், படமே ட்விஸ்டா இருக்கலாமா, அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு சில சீன்லாம் வந்து வெறுப்பாற மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா ஒரு ஹீரோ ஒரு பணத்துக்காக ஒரு மூவ்மெண்ட் பண்றான், அதை சுத்தி சுத்தி வந்து பணத்துக்காக பண்ற வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மொள்ள மாதிரி தரம், கேப் மாதிரி தரம், எல்லாமே சேர்ந்து பண்றாங்க. ஆனா அது எல்லாமே பண்றாங்க. ஹீரோ பண்றா, வில்லன் பண்றா, வில்லி பண்றா, ஹீரோயினி எல்லாம் பண்ணும்போது தான் ஒரு இதா இருந்துச்சு. ஏதோ படம் பண்ணிருக்காங்க, பாக்கலாம் ஒன் டைம். அதெல்லாம் நல்ல வேலை 2 மணி நேரத்துல படத்தை முடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். 2.5 மணி நேரம் சரி, 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கணும். 2 மணி நேரம் படத்தை முடிச்சாலும் நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமா வெளியே வந்துட்டோம். நல்லா இருந்தது படம். சத்தியமா ஒர்க் அவுட்டே ஆகல ஸ்ரீகாந்த் காம்போ. ஜி பிரகாஷ் நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் ஸ்ரீகாந்துக்கு எங்கேயுமே ஸ்கோர் பண்ற அளவுக்கு எங்கேயுமே சீன் பெருசா ஒண்ணுமே இல்ல. வராரு பேசிக்கா ஒரு புருஷன் என்ன பண்ணுவான், ஒரு மனைவி வந்து பதறா அப்படிங்கும் போது அவனுக்கு ஆதரவு கொடுத்துட்டு அப்படிதான் இருப்பாங்க. பெருசா ஸ்கோர் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. ஜி பிரகாஷ் கூட பண்ணிருக்காங்க. படத்துல ஒரு பிளஸ் சொல்ல போனா அந்த 3 நிமிஷம் சாங் ஒத்துக்கிறியா சத்தியமா அந்த படம் நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த படம் நல்லாவே இல்லை. ஒன் டைம் ஆச்சு போல். இல்ல என்னன்னா ஜி பிரகாஷ் இது பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவர் படத்துல ஒரு 4 சாங்காவது வச்சு நம்மள ரசிக்கிற மாதிரி வச்சிருப்பாரு. சாம் சிஎஸ் வச்சு அந்த ஒத்துக்கிற சாங், அந்த புஷ்பா படத்தை சாங்கை தூக்கி வச்சு வேற ஆள் ஆட விட்டு பின்னாடி பார்த்தா 2 பேரை லேடிஸ் தான் மாத்திருக்காங்க, ஆர்டிஸ்டா மாத்திருக்காங்க. தவிர மற்றபடி அதுல வார்த்தைகள், அதாவது பாடல் வரிகள்லாம் மாத்திருக்காங்க. பெருசா ஒண்ணுமே இல்லை. அதே இடுப்பை காட்டுறாங்க, அதே ஆடுறாங்க, அப்படி அவ்வளவுதான். பெருசா சொல்லலாம் ஒண்ணு இல்லை. ஒன் டைம் ஆச்சு போல, அவ்வளவுதான். பிளாக்மெயில் இந்த படம் முழுக்க ஸ்ரீகாந்துக்கு ஒரு கம்பேக் தான். ஏன்னா ஸ்கிரீன் பிளே ஓப்பனிங்ல இருந்து ஃபினிஷிங் மெசேஜ் வரைக்கும் ஒரு ஃபேமிலி, ஒரு குழந்தை என்னன்னு இது ஸ்ரீகாந்தோட படம் தான். இது ஜிவி பிரகாஷ் சென்டிமெண்ட், குழந்தைய அதை காப்பாத்துறது சென்டிமெண்ட் தான் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது எனக்கு. ஏன்னா முன்னாடி யாருன்னா காதலிச்சிங்கன்னா தயவு செய்து பிரேக்கப் ஆனீங்கன்னா செகண்ட் மேரேஜ் ஆகி அவங்க வீட்டுக்கார நிம்மதியா இருக்க விடுங்க. அதான் பிளாக்மெயில். புரியுதுங்களா? அதுதான் பிளாக்மெயில். செகண்டா யாரும் காதலிச்சுட்டு இன்னொருத்தர தொழில் எதிர்ப்பு யாரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு பழசு தெரியாம இருந்தா, அப்படி தெரிஞ்சும் ஸ்ரீகாந்த் தன் மனைவியை விட்டு கொடுக்காம அந்த குழந்தைய காப்பாற்ற நினைக்கிறது தான் ஸ்ரீகாந்த். படம் வந்து ஸ்ரீகாந்துக்கு ஃபேமிலி சப்ஜெக்ட், ஜிவி பிரகாஷுக்கு குழந்தை சென்டிமெண்ட், அந்த குழந்தைய காப்பாத்துறாப்ப. இதுதான் படம் வந்து எல்லாரும் பார்க்கலாம். அந்த படம் ஒரு ஆபாசம் இல்ல, ஒரு செக்ஸ் இல்ல, ஒரு இது இல்ல. அந்த குழந்தையதான் டிராவல் ஆகுது. எனக்கு ஒரு நல்ல ஞாபகம், குழந்தையும் தெய்வம்னு ஒரு படம் ஒண்ணு, பழைய படம். அந்த குழந்தை காணாம போயிடும், தெருவா அலையும். அதுதான் கதை. இது பழைய படத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்துக்கிறாங்க. பிளாக்மெயில் படம் பார்த்துட்டு வர படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஸ்ரீகாந்தும் பிந்து மாதவியோட பொண்ணு அவளை வந்து கடத்திடுறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் படம் வந்து போகுது. படத்துல பாத்தீங்கன்னா நிறைய வந்து வேற ஆளுங்க இருக்காங்க.
எல்லாருக்கும் காமனா கனெக்ட் பண்றதா அந்த குழந்தை கடத்தல் மேட்டர் தான். ஸோ அதை வச்சு எப்படியும் வந்து சேர்த்து பண்ணிருக்காங்க தான் படத்தோட ஸ்டோரி. ஸோ இவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தேஜஸ்வினி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரமேஷ் சார் வந்திருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் குரூப் ஒரு குரூப் இருக்காங்க, போலீஸ் குரூப் இருக்காங்க. எல்லாரையும் காமனா கனெக்ட் பண்றது இந்த குழந்தை தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வந்து கொஞ்சம் லேக்காக போகுது. பட் டுவர்ட்ஸ் இன்டர்வல் வந்து நிறைய விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி இன்டர்வல் பிளாக் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்ட் அண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பட் அந்த படத்தோட ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்துல வந்து போட்டோ விட்டுருக்காங்க. என்னன்னா அந்த பொண்ணை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களா, அந்த பொண்ணு வந்து ஒரு ஹில் ஏரியால ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியால கார் கதவை திறந்துட்டு அந்த பொண்ணு வெளியில அவ இறங்கி வெளில போயிட்டா. ஸோ இவங்க வந்து பார்த்தா அந்த பொண்ணை காணோம்னு சொல்லிட்டு இவங்க யாரோ கடத்திட்டாங்கன்னு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ அந்த ஒரு பேசிக்கா வந்து ஒரு பொண்ணை காணோம்னா அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் தேடுவாங்க. ஆள் நடமாட்டம் இருக்க ஏரியானாலாவது பரவாயில்ல, இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்கேயாவது போயிருப்பா, ரோட்ல அடிபட்டுற கூடாது, இங்க உள்ள எங்கேயாவது ஃபாரஸ்ட்ல போயிருப்பா, அந்த பிளான்டேஷன்ல போயிருப்பா, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். அந்த ஒரு பேசிக் விஷயம் வந்து கொண்டு விட்டாங்க. இன்னொன்னு வந்து அந்த குழந்தைய வந்து பந்து மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பை நிறைய கேஷ் இருக்கு, அந்த பை இடம் மாறுது, கை மாறுது, ஒரே மாதிரி பை வச்சு அந்த மாதிரி நிறைய தமிழ் சினிமால காமெடி பண்ணிருக்காங்களே, அந்த மாதிரி இந்த குழந்தை வந்து கை மாறுறது ஓவரா வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் கம்மியா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காரு டேரக்டர். கண்டிப்பா இந்த படத்தை வந்து ஒரு முறை தியேட்டர்ல பார்க்கலாம்.